ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், கட் பண்ண 4 பூண்டு பல், ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி சுத்தம் பண்ண முருங்கைக்கீரையை சேர்த்து எண்ணெயில் வதக்கின பிறகு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து ஒரு பரட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.